புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரனுக்கு திரளான கிறிஸ்தவர்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் என் ராமச்சந்திரன் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள அன்னம்மாள்புரத்தில் தீவிர வாக்குகள் சேகரிக்க சென்ற வேட்பாளர் என் ராமச்சந்திரனுக்கு அங்குள்ள தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கிறிஸ்தவ பெருமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். அப்போது கிறிஸ்தவ மக்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். ஒன்றும் இல்லைம்மா, 5 வருஷம் இந்த எம்எல்ஏவாக இருந்து எந்த திட்டத்தையும் எதுவும் கொண்டு வரவே இல்லை. நீங்கள் மாநகராட்சியில் சேருங்கன்னு நீங்கள் கேட்டீங்களா? அப்படியே உங்களை எல்லாமே சேர்த்துட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கணும்? தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணுமா? சாலை வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கணுமா? பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கணும்ல. ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தாரா? எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேண்ட் செட்டை போட்டுட்டு மாடியிலிருந்து மக்களை பார்க்குறவர். மருத்துவமனை இருக்குல்ல, மருத்துவமனை மாடியிலிருந்து மக்களை பார்க்குறவர். நாங்கள் நம்மளை போன்ற நடுத்தர குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாரும் பிடிக்க வச்சு இன்னைக்கு கஞ்சா குடி போதை நம்ம எங்கே எப்படி இருக்கோம்? நம்ம பிள்ளைல வெளியில் போக முடியுமா? 2.5 வயசுல இருந்து 65 வயசு வயதானவர் வரைக்கும் நீங்கள் ஏன் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இந்த எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எவ்வளோ பேர் குடிச்சிருப்பாங்க? இவர் வந்த பிறகு இப்போ எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க? காலையிலே குடிச்சிடுறாங்களா? அம்மா கொடுத்த மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, லேப்டாப்பு, சைக்கிள், ஆடு மாடு, திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் முதற்கொண்டு கொடுக்கல. இந்த புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதையும் கொடுக்கல. நிறுத்தினக்கு காரணம் ஒன்றே தான், 1000 ரூபா பணம் கொடுத்தேன்னு. அப்போ 1000 ரூபா பணத்தை கொடுத்து நம்ம வீட்டு ஆம்பளைலாம் எவ்வளோ குடிக்க வச்சிருக்காங்க?